அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 3 மதங்களின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய ஆபிரகாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அவர் எங்கிருந்து வந்திருக்கலாம், அதற்கு ஆதாரம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். உலகில் பல்லாயிரம் ஆண்டுகளாக பல மதங்கள் தோன்றி மறைந்துள்ளன. அவைகளில் காலத்திற்கு ஏற்ப தன்னை மறுசீரமைத்துக் கொண்டு இன்று வரை நிலைத்திருக்கும் மதம் நம் இந்து மதம் மட்டுமே. அதனுடைய காலத்தை இன்று வரை இந்த ஆய்வாளர்களாலும் கணிக்க முடியவில்லை. ஹிந்து மதம் பணியுகத்தின் முடிவிலிருந்தே படிப்படியாக பல யோகிகளால் பல காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அதன் தொடக்கம் இமயமலை பகுதிகளிலேயே இருந்திருக்கலாம். ஹிந்து மதத்தை விடுத்து இன்று உள்ள மதங்களில் மிக பழமையான மதம் எது என்று பார்த்தால் அதை யூத மதம் என்றே சொல்லலாம். அது இன்றிலிருந்து சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியிருக்கலாம் என்பதை அதனுடைய புனித நூலான தோராவின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆய்வாளர்களின் கூற்றுப்படி யூத மதம் ஆபிரகாமின் இரண்டாவது மகன் ஈசாக்கின் வந்தவர்கள் மூலமாக உருவாகியதாக கூறப்படுகிறது. யூத மதம் ஈசாக்கின் வழியாக உருவாகியது என்றால் அவருடைய தந்தை ஆபிரகாம் எந்த மதத்தை சார்ந்தவர் என்ற கேள்வி நம்மிடையே எழுகிறது. ஆபிரகாம் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்டால் அவர் எங்கிருந்து வந்திருப்பார் என்பதையும் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். யூத மதம் கடவுள் ஒருவரே என்றும் அவருடைய பெயர் யாவே என்றும் அவருடைய பண்டைய பெயர் எல் என்றும் கூறுகிறது. இந்த எல் என்ற பெயரை ஆய்வு செய்வதன் மூலம் அவருக்கான விடை நமக்கு தெரிய வரும். அவருக்கான விடை நம்ம இந்து மதத்தில் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று தோன்றுகிறது. இப்பொழுது நாம் நம் இந்து மதத்தின் பக்கம் வருவோம். இந்து மதத்தில் வைணவர்கள் மகாவிஷ்ணுவை முதன்மை கடவுளாக வணங்குகிறார்கள். மகாவிஷ்ணுவின் பல பெயர்களில் திருமால் என்ற பெயரும் ஒன்று. திருமால் என்ற பெயரை திரு பிளஸ் மா பிளஸ் எல் என்று பிரிக்கலாம். இதில் திரு என்பது ஒரு மரியாதை சொல், மா என்ற சொல் வடமொழி சொல், அதன் பொருள் பெரிய, மிக பெரிய என்பதாகும். அடுத்து வரும் எல் என்ற சொல்லின் பொருள் என்ன, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை மகாவிஷ்ணுவின், அதாவது திருமாலின் ஒரு அவதாரமாக போற்றப்படக்கூடிய கிருஷ்ணா அவதாரத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் என்று தோன்றுகிறது. கிருஷ்ணா அவதாரத்தில் அவர் மகாபாரத போரின் யுத்தகலத்தில் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிக்கும் பொழுது எல்லாம் என்னிலிருந்தே வந்துள்ளன, நானே அனைத்துமாவேன் என்று கூறுகிறார். அப்படி என்றால் திருமாயல் என்பதன் பொருள் அனைத்திற்கும் மூலம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடத்தில் நமக்கு ஒரு கேள்வி எழும், அது அந்த மூலம் எப்படி இருக்கும், எங்கு இருக்கும் என்பது. இந்த மூலத்தை பற்றி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல யோக பயிற்சிகள் மற்றும் தியான பயிற்சிகள் மூலம் உணர்ந்து கூறியவர்கள் நம் தேசத்தின் பண்டைய யோகிகள். அவர்கள் மூலத்தை, அதாவது எல்லை பற்றி கூறும் பொழுது எல் என்ற ஒன்றிலிருந்தே அனைத்துமே உருவாகியுள்ளன. அது ஆதியும் அந்தமும் இல்லாததாக இருக்கிறது, எல்லையற்றதாக இருக்கிறது. அனைத்தின் இயக்கத்திற்கும் அதுவே காரணமாக இருக்கிறது. ஒன்றின் முடிவிற்கும் மற்றொன்றின் ஆரம்பத்திற்கும் அதுவே காரணமாக இருக்கிறது. அது ஒரு சுத்த வெளி, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதுவே அஞ்ஞானம் எனும் இருளை விளக்கி ஞானத்தை தரும் கருணைமயமான அருட்பெரும் ஜோதி என்று கூறுகின்றனர். நம் ஞானிகள் யோக பயிற்சிகள் மூலம் உணர்ந்து கூறிய இந்த எல் தத்துவத்தை அன்று இஸ்ரேலில் ஆபிரகாமின் மகனும் ஜூடாயிசத்தில் கடவுள் ஒருவரே, அவரின் பண்டைய பெயர் எல் என்று கூறியிருக்கிறார் என்றால் ஈசாக்கிற்கு இந்த தத்துவம் எப்படி தெரிந்திருக்கும்? ஈசாக் ஒருவேளை இந்த தத்துவத்தை அவருடைய தந்தையிடமிருந்து தெரிந்து கொண்டிருந்தார் என்றால் ஆபிரகாமிற்கு இந்த தத்துவத்தை பற்றி எப்படி தெரியும்? இந்த இடத்தில் ஆபிரகாம் ஒருவேளை நம் பாரத தேசத்தவரா என்ற கேள்வி எழுகிறது. அதற்கான வாய்ப்பே அதிகம் என்றும் தோன்றுகிறது. மேலும் அவர்களுடைய நூல் ஆபிரகாமை பற்றி கூறும் பொழுது அவருடைய உண்மையான பெயர் ஆபிராம் என்றும் பிற்காலத்தில் அது ஆபிரகாமாக மாறியது என்றும் கூறுகிறது. ஆபிராம் என்பதை ஆதிராமாக புரிந்து கொண்டால் ராம் என்ற பெயர் ராமபிரான், பகவான் ராமபிரானின் பெயர் அல்லவா? இதையும் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் ஆதிராம் என்ற ஹிந்து யோகி அன்று வாழ்ந்து வந்த பிற யோகிகளின் வேண்டுகோளை ஏற்று இன்று ஹிந்துத்துவா என்று கூறப்படும் ஹிந்து ஈசத்தை, அதாவது ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை இன்றைய இஸ்ரேலில் அன்று வாழ்ந்து கொண்டிருந்த ஆதிவாசிகளுக்கு போதிக்க தன் குடும்பத்துடன் பாரத தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. போதி தர்மா அன்று சைனாவிற்கு சென்றது போல் ஆதிராம் இஸ்ரேலுக்கு சென்றிருப்பதற்கு
வாய்ப்பிருக்கிறது. அடுத்து ஆதிராம் அங்கே வாழ்ந்து வந்த ஆதிவாசி குழுக்களை ஒன்றிணைத்து அவர்களின் இன அடையாளங்களை எதிர்கால சந்ததியினர் உறவு முறையில் புரிந்து கொள்ள, அதாவது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் போன்ற உறவு முறைகள் புரிந்து கொள்ள கோத்திரங்களை உருவாக்கி கொடுத்து மூட நம்பிக்கைகளை கொண்டிருந்த அவர்களை நல்வழிப்படுத்தி எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை அவர்களுக்கு போதித்திருப்பார். மேலும் அவர்களை ஒரு தலை சிறந்த அறிவாளிகளாக கூட மாற்றியிருப்பார். ஹிந்துத்துவா, ஹிந்துயிசம் என்று பல பெயர்களில் கூறப்படும் சனாதன தர்மா என்ற வாழ்க்கை முறை தனிப்பட்ட ஒரு நாட்டிற்கான, ஒரு இனத்திற்கான வாழ்க்கை முறை இல்லை. அது உலக மக்கள் அனைவருக்குமான வாழ்க்கை முறையே ஆகும். ஆதிராமின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு அவருடைய இரண்டாவது மகன் ஒரு சில மாற்றங்களுடன் யூத மதத்தை, ஜுடாயிசத்தை தோற்றுவித்தது போல் அவருக்கு பிறகு அவர் வழிவந்தவர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த யூத மதத்தை அடிப்படையாக கொண்டு கிறிஸ்துவ மதத்தையும், அதன் பின் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம் மதத்தையும் ஒரு சில மாற்றங்களுடன் தோற்றுவித்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவிப்பதற்கு முன் தன் உள் உணர்வின் தூண்டுதலின் பேரில் இந்து மத கோட்பாடுகளையும் ஆன்மீக விஷயங்களையும் யோக பயிற்சிகளையும் தெரிந்து கொள்ள இமயமலைக்கு வந்து சென்றிருப்பார். அவர் இங்கு வந்து சென்ற பிறகு ஜுடாயிசத்தில் இருந்த ஒரு சில கோட்பாடுகளை திருத்தி புதிய மதமாக கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவித்திருப்பார். இது சரியென்றால் இன்று இந்து மதமே உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இந்து மதத்தின் மற்ற வெளிப்பாடுகளான புத்த, ஜைன மதங்கள் தானே உள்ளன. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் அன்று சிகாகோ மாநாட்டில் அனைத்து மதங்களின் தாய் இந்து மதம் என்று கூறினார். நம் பாரத யோகிகள் விரும்பிய வசுதெய்வ குடும்பத்தா, அதாவது நம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்ற கோட்பாடு ஆதிராமின் மூலமாகவும் அவர் வழிவந்த சந்ததிகள் மூலமாகவும் நிறைவேறியுள்ளதாகவே தோன்றுகிறது. மேலும் இன்று மத்திய ஆசியாவில் நடந்து கொண்டிருக்கும் 3 மதங்களுக்கான போரில் அமைதி திரும்ப வேண்டுமானால் காக்கும் கடவுள் அதாவது திருமால் ஆதிராமாக மீண்டும் கிழக்கிலிருந்து வெளிப்பட வேண்டும். அவர் எப்பொழுது வெளிப்படுவார் என்ற கேள்வியோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.